வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். 25ஆம் அதிகாரத்தில் இதில் 1வது வசனத்தில் போட்டிருக்க, மனிதருக்குள்ள வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்தில் வந்தால் நியாயாதிபதி நீதிமான் என்றும் குற்றவாளி என்று தீர்க்க கடவுள். ஏன் இதை சொல்லுதுன்னா, இன்றைக்கு நீதி ஸ்தலத்தில் அநியாயத்தை கண்டேன்னு ஒரு வசனம் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் நீதி ஸ்தலத்தில் நீதி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் தன்னுடைய இடத்துல அப்படி இருக்கக்கூடாது. நீதி ஸ்தலத்தில் நீதி தான் செய்யணும். இவங்க இருக்கக்கூடாது, தீமை செய்கிறவங்க இருக்கக்கூடாது நீதி ஸ்தலத்தில் அப்படின்றது ரொம்ப பர்டிகுலராக பார்க்குறாரு. அதனால தான் அது இருக்குது. குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரனானால், ஒரு குற்றவாளி பிடிச்சாங்கன்னா அடிகளுக்கு பாத்திரனானால் நீதிபதி அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் அப்படி தான், அவனை அடிச்சு விடுவாங்க. தப்பு செய்ய அடிக்கிறதுன்னு பேர். அந்த மாதிரி அடிக்கிறதுல 40 அடி வரைக்கும் அடிக்கலாம், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. இதுவும் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னால் வாரினால் அடிப்பித்தாங்க. அது 39 முறை தான் அடிப்பித்தாங்க. ஸோ அது நேச்சுரலாகுது. ஏன்னா 40 வரை மேலே அடித்தா அவனுக்கு அடிக்கணும். 40 வரை வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிகமாக அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உனக்கு கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். அதனால் அவனை அதிகமாக அடிக்க வேண்டாம் அப்படின்னு ரூல் போட்டிருக்குது. ஆக நம்ம நன்றாக இந்த காரியங்கள்லாம் பிடித்து கொள்ள வேண்டும். இது ஆக்சுவலாக புதிய உடன்படிக்கையில் இதெல்லாம் வராது. இதெல்லாம் இம்ப்ளாய்டு, அதாவது உள்ளுக்குள்ளேயே எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் மொத்தமாகவே இருதயத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு படிக்காதனால இது தெரியாது. அதனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நல்ல வாழ்த்துக்கிறேன்.